ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் மீரேவோ ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்ககிட்ட ஒன்று காட்டணும், நேற்றுலேருந்து ஆர்வமாக இருக்கேன் தெரியுமான்ட்டு சட்டையில் கை வச்சுட்டு இருக்கான். இவளா என்னடா பண்ணிட்டு இருக்குங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் இரு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு சட்டையை கழட்ட போகிறான். டே போடுறான்ட்டு இவ பதறிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அவன் காட்டிக்கிட்டு இருக்க. இவ பார்த்தீங்கன்னா பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறான். அவன் கேட்கவே இல்லை. கடைசியில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டும் போட்டிருக்கான், அதை காட்டுறான். இப்படி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, எலிக்குட்டி நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன எலியா, இது என்னோட பெட்டு, அது கூட மறந்துட்டியா என்ன? நீ தானே சொல்லுவ அவ எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்ட்டு இவன் பேசிட்டு இருக்க. அவளும் பார்த்தீங்கன்னா ஆமாம்மா நான் தான் சொன்னேன், இப்போ நான் சும்மா விளையாண்டா அப்படின்ட்டு மழுப்பிட்டு இருக்கா. இங்கே நல்லா பாரு அப்படின்ட்டு இருக்கா. டே போதுண்டா நிறுத்துடா ஆனலகாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ எப்படியோ எப்படா வண்டி எடுப்பாங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. எப்படியோ கடைசியில் உருட்டி பரட்டி கொண்டு வந்து சேர்த்துறான். இந்த மாதிரி மத்தியானம் நானே வந்து கூட்டிட்டு போறேன்ட்டு சொல்லிட்டு இருக்க. அவ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வந்துடுறேங்கிற மாதிரி சொல்றான். இருந்தாலும் வெயிட் பண்ண, நான் தான் வந்து கூட்டிட்டு வருவேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் வந்துடுறான். வந்த உடனே அவங்க தான் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி அவங்களே வந்துடுறாங்கன்னு, நீங்கள் ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ தான் உன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் யாருன்னா தெரியாதுன்னு நினைக்கிறேன், இவ ஆக்சுவலாக என்னோட எக்ஸு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா நீங்கள் பேசக்கூட கூடாது தானே அப்படிங்கிற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சொல்றதுக்கு நீங்கள் யார் அப்படின்ட்டு இவன் கேட்க. அதையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சண்டை கட்டிட்டு இருக்க. இவளுக்கு போங்கடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியோ 2 பேத்தையும் அடிச்சு பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போக. அங்கே பார்த்தீங்கன்னா போன டைம் போட்ட விவசாயம் ஃப்ளாப் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் உங்கள் விதைனால தானே அப்படிங்கிற மாதிரி பாஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா பாஸுக்கு தெரியாதது கூட இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவளே பார்த்தீங்கன்னா இது 2 இப்படி தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு பாஸுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்க. பரவாயில்ல, ஒரு அறிவாலயத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் போலன்ட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விஜயோட கதை தான் பார்த்தீங்கன்னா கண்டகோலமாக போயிட்டு இருக்கு. வெளியே உட்காந்துட்டு எப்படா பாட்டியை கரெக்ட் பண்ணுறா அப்படின்ட்டு கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்க. பாட்டி பார்த்தீங்கன்னா எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருக்கு. பாட்டிக்கு வீடு விட்டால் எங்கேயுமே போறதுல, எங்கடா போகிறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்க. பாட்டி அவசரமாக எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. என்னன்னா இது ஏதோ ஒரு சென்டர் மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த போயம்லாம் படிப்பாங்களே அங்கே. கொரியாவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப நார்மல். நம்ம ஊரில் இப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஹீரோயின் எங்கே தான் வேண்டானாலும் சரி நீங்கள் போய் ஆகணுன்ட்டு மிஜியை பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவ்வளோ வேறு வழியே இல்லாமல் பாட்டிக்காக போய் உட்காந்துட்டு இருக்க. அங்கே போயும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே பாட்டியை விட பார்த்தீங்கன்னா மிஜி எமோஷனல் ஆகிட்டு இருக்கா. இன்னும் இந்த போயம்லாம் பார்த்தீங்கன்னா அவளை சொல்கிற மாதிரியே இருக்கும். இப்போவுமே நமக்கு நம்ம தான் தோணை அந்த நத்தை இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கையோ. எதுனா பிரச்சனைனா அது அதோட கூண்டுக்குள்ளே போகிற மாதிரி நம்மளும் நம்ம தனிமைங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போயிடுவோன்ட்டு அதை அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டு இருக்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குள்ள, அப்போ யாருமே இவ கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஃபுல்லாமே இவ வாழ்க்கையே தனிமையில் தான் இருந்திருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கா. அப்போ எவ்வளோ வெறுப்பாக இருந்தா, இவளுக்கு இவ எவ்வளோ சப்போர்ட் இருந்தான்ட்டு அதை நினச்சி இவ அப்படியே கண்ணு கலங்கி உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. பாட்டியை விட இவ அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா பாட்டியோட கண்ணும் அப்படியெல்லாம் கலங்கிருக்கு. சரி முடிச்சாச்சு அப்படின்ட்டு பாட்டி சும்மா கேஷுவலாக திரும்புறாங்க. இவன் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. உட்காந்தோடனே பாட்டி பார்த்துட்டாங்க. இவ குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க. தெரியாமல் இப்போ மேலே போய் மோதிடுறா. மோதிரோடனே அப்படியே கேஷுவலாக பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பாட்டி நீங்கள் இங்கே எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ஸில் அப்படின்ட்டு இருக்க. இதோ இதை அட்டன் பண்ண தான் நான் வந்துட்டு இவ எதையோ ஒன்று காமிச்சிட்டு இருக்கா. பாட்டி அதை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிருக்காங்க. இவ பிரெக்னன்சி எப்படி ஹேண்டில் பண்ணுற கிளாஸ்ன்ட்டு பார்த்துட்டு வந்திருப்பா. இன்னொரு பக்கம் ஹொசு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் சும்மாவே தான் இருக்கான். சீஃப் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வேலை கொடுக்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இவன் பொழுதுபோக்கில்னு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்க. அப்போ தான் இவனோட சீனியர் இருப்பாங்களே, அவங்க வந்து பார்க்குறாங்க. இதுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அவன் போர் அடிக்குது அப்படின்ட்டு அடிக்கி வச்சுட்டு இருக்கான். இந்த ஆஃபீஸ் வந்ததே பார்த்தீங்கன்னா நீ சீஃபோட டீமில் சேரணும்னா வேறு எதுனா டீம் மாற்றிக்கலாம்ல, சீஃபே தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்காரு, நீ மாத்திர அளவுக்கு உனக்கு நல்லது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னன்னா, இவன் காலேஜ் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோவா சீஃப் தான் வந்திருப்பாரு. வந்து அவரோட கான்ஃபிடன்ஸ் எல்லாம் பார்த்து இவனுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆயிருக்கும். என்னதான் அவரால் நடக்கவே முடியலனாலும் அவர் பேசின விதம், அதோட நம்பிக்கை, இதெல்லாத்தையுமே பார்த்து இவன் அப்போ டிசைட் பண்ணியிருக்கான், படித்தா இந்த காலேஜில் தானே படிக்கணும், இவர்கிட்ட தானே வேலை செய்யணுன்ட்டு. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவன் கஷ்டப்பட்டு படித்து காலேஜிலலாம் சரியான மார்க் எடுத்துட்டு வா. நீங்கள் எதுக்கு இவ்வளோ பெரிய மார்க் வச்சுட்டு எங்ககிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னு சீஃப் கேட்க, எனக்கு எப்போவுமே உங்ககிட்ட வேலை செய்யணும்னு தான் சார் ஆசை இருந்துச்சு, அதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சேன்ட்டு அவ்வளோ ஆசைப்பட்டு இவர்கிட்ட சேர்ந்துருப்பான். ஆனால் இப்போ இவனே பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறது நினச்சிட்டு இருக்க. டக்குன்னு இவனுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டு வச்சிருக்கா. என்னடானா இந்த மாதிரி பாட்டியை ஃபாலோ பண்ணியிருப்பால, அதனால பாட்டி எதனா கேஸ் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு இவளுக்கு பயம். போட்டாங்கன்னா தப்பிக்க முடியலாமா அப்படின்ட்டு வியாட்ட கேட்டுட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீ இதை முத்தி போறதுக்கு முன்னாடியே பாட்டிக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுரு அப்படிங்கிறான். நீ என்ன லாயர் மாதிரியே பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நான் என்ன உனக்கு நடிச்சிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். நீ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணு, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் சாரி கேட்டுரு, அதுதான் பெஸ்ட்டுன்ட்டு சும்மா அவன் ரெஸ்டாரண்ட் என்ன பேர்னு கேட்டு டைப் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவன் சொல்கிறான், ஆக்சுவலாக அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா இவன் படித்தான்ல அந்த ஸ்கூலில் தான் அவங்களும் படிச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி குழந்தைங்க கஷ்டப்படுவாங்களா படிப்பு செலவுக்கு, அவங்க எல்லாத்துக்குமே இவங்க தான் ஸ்காலர்ஷிப்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்க கிரேட் போயிட்டு கூட இந்த மாதிரி இப்படியாச்சும் வந்து அந்த பாட்டிக்கிட்ட பேசுடா, கொஞ்சமாச்சும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு இவ கேட்டுட்டு இருக்க. ஹொசு முடியவே முடியாதுன்னு இருக்கான். அந்த பாட்டுக்கு என்ன யாருன்னு கூட தெரியாது அப்படின்ட்டு இருக்க. அப்படிலாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்ட்டு இவ காலில் விழுக்காத குறைய கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, அவங்க எல்லாத்தையும் மறந்துருப்பாங்கன்னு பேசிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக ஏதோ வண்டி வருது, இவ டக்குன்னு இழுத்துறா. பார்த்தியா, இப்போ உன் உயிரை கூட நான் காப்பாற்றிருக்கேன், இதுக்காச்சும் நீ நன்றி விசுவாசமாக இருக்கிறதால அப்படின்ட்டு இவ ஒரு விட்ட போட, நீ என்ன நினச்சாலும் சரி, நீயும் சரி நானும் சரி, ஒருத்தவங்கிட்ட போய் எப்படி கேவலமாக பேசுவோம், உன் தங்கச்சி மாதிரியா நம்ம எல்லாத்துக்கிட்டையும் போய் நல்லா பேசிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் நல்லா பேசுவோம்னான்ட்டு இவளுக்கே ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ பார்த்தீங்கன்னா காலேஜில் ஸ்கூல்லலாம் இருக்கும்போது இவளை சுற்றி ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்கூடையும் நல்லா கலகலன்னு சிரிச்சு பேசுகிற புள்ள தான் இவ. அதே மாதிரி இவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி அனான்றப்பா, எப்போ பார்த்தாலும் இவ கூடயே சுற்றிட்டு இருப்பா. பட் இவளுக்கு கால் அப்படி ஆயிருக்கும்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் மீறே கூட ஜோடி போட்டு சுற்றிருப்பா. அதோட சரி, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவள் தனியாக தான் இருப்பா அப்படின்ட்டு மிஞ்சிக்கு நல்லாவே தோணிடும். அதே இதில் தான் இப்போ வரைக்கும் அவங்க அக்காவே கூட இருந்தாலும் இவ தனியாக இருந்துட்டு வர. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிரேயோட ஓனர் அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஓட்டுறதுலேயே இவ பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. கார் வேற நின்றுது. நீங்கள் பேசாமல் கியர் போடலாம்ல அப்படின்ட்டு இருக்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா கியர் எங்கன்னு தேடிட்டு இருக்காரு. சூப்பரடா வரங்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் காரை விட்டு இறங்குறீங்கன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கியரை போட்டு சும்மா சரு சருன்னு ஓட்டிட்டு இருக்கா. என்ன நீ சைக்கிளுக்கு பயப்பட்ட, இப்போ கியர் எல்லாம் சூப்பராக போட்டு ஓட்டுற அப்படின்ட்டு இவளோட உண்மையான திறமையை அவன் பாராட்டிட்டு இருக்க. நீ சரியான பேசாமல் கார் டிரைவிங்கே வாங்கிடலாம் போலன்ட்டு பேசிட்டு இருக்கான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் இறக்கி விட்டுட்டு இருக்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை, நான் டிரைவரை வர சொல்லிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவளுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு இருக்க. இந்த மாதிரி நாளைக்கு நான் எங்கள் பாட்டியை பார்க்க போகணும், நாளைக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும், நாளைக்கு வேணா நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒருத்தவங்களை தோன்ற மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு ஒன்றில் நீங்கள் போங்கன்னு சொல்லிடுறா. சரின்ட்டு இவ்வளோ கிளம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மிஞ்சி இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா நெத்தை வாங்கிட்டு போய் அந்த பாட்டிக்கு சங்கு இருக்கும்ல அதை கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி அந்த போயதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது, பட் அது சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். அது நீங்கள் எழுதின போயம் தானே, நீங்கள் சூப்பராக போயம்லாம் எழுதுவீங்களாமா, இந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கெல்லாம் பணம்லாம் டொனேட் பண்ணியிருப்பீங்களாமா. என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அவன் கூட உங்கள் காசில் தான் படித்தானாமா, உங்களை ஒரு நாள் பார்க்க வரேன்னு கூட சொல்லியிருந்தான், அவனுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது, என்னோட ஸ்காலர்ஷிப்பை நான் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்கான். ஆனால் பார்க்க வரானா அப்படின்ட்டு இவங்க அப்படியே ஷாக் ஆகி சந்தோஷமாக கேட்டுட்ருக்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ இல்லை, இன்னொரு நாள் வரேன்னு சொன்னான்ட்டு இவள் அப்படியே பேச்சை மாற்றிட்டு இருக்கா. அதெல்லாம் யாருமே பார்க்க வர மாட்டாங்க, இவ்வளோ வருஷம் நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே ஒருத்தவங்க தேவை முடிஞ்சோன்னே யாருமே நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கன்னு பாட்டி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவே அவளுக்கு புரிஞ்சிடுது அவங்க எவ்வளோ நொந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு. ஒரு டைம் ஆச்சு யாராச்சும் வந்து பார்த்தா பாட்டிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தோன்றது இவளுக்கு தெரிஞ்சிருது. பேசாமல் தூக்கி போட்டா அப்படின்ட்டு வந்து கிஃப்ட்டை வச்சு நின்றுட்டுருக்க. அப்போ தான் பாட்டிக்கு ஏதோ ஒரு கால் வருது. இந்த மாதிரி பாத்ரூமில் பைப்பு உடஞ்சி லீக் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு க்ளீன் பண்ணணும்னு கூப்பிட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே சரி அப்போ நம்மளே பண்ணலாமே அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கீ எங்கே இருக்குன்ட்டு பாட்டிக்கிட்ட ரெஸ்ட் ரூம் போகணும்னு சரி வாங்கிறா. நம்ம ஹீரோயின் தான் க்ளீன்லாம் நல்லா பண்ணுவாள், அது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பைப் தண்ணி தானே, அதனால் இப்போ பாரு நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுவோட அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நாளைக்கெல்லாம் நான் அம்மாவை பார்க்க போக முடியாது, நாளைக்கு நான் ஆஃபீஸ் தான் வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹொசுவோட அம்மா தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஊரில் எத்தனை பேர் அவங்க பாட்டியை பார்ப்பாங்க, உன் பொண்ணு எப்படி பார்த்துட்ருக்கா தெரியுமா, நீ இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும், உங்கள் அம்மா உன்கிட்ட தான் எவ்வளோ கொடுமையாக இருந்தாங்க, உன் பொண்ணுக்கிட்ட இப்படி இருக்காங்களே, நீ ஏன் போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இடியே விழுந்தாலும் போக மாட்டேன்ட்டு இருக்காங்க. இப்படிலாம் பேசினா எப்படி, உங்கள் அம்மா தானே, நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொன்னாலும் சரி மிஜியோட அம்மா பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா உங்கள் அம்மா மாதிரிலாம் ஸ்வீட்டாலாம் இல்லை, அவங்க பண்ண கொடுமை எனக்கு மட்டும்தான் தெரியும், என்னால் பார்க்க முடியாது, நான் ஆஃபீஸ்க்கு வந்தே ஆவன்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கடன் முன்னேற்பாடு பேசிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசுவை டீம் மாற்றி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன எப்போ மாற்றி விட்டாங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க சீனியர் அப்போ தான் சொல்கிறாங்க, சீஃப் தான் உன்னை மாற்றி விட்டாரு, உனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி புது டீமோட கொலிகாகலாம் அப்படின்ட்டு அவன் போய் அங்கே கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க ஏதோ மீட்டிங் கிளம்புறாங்க, நானும் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. சரி வாப்பா போகலான்ட்டு மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃபுல் தரையை க்ளீன் பண்ணி விட்டுட்டா. அப்படியோ முடிச்சாச்சுன்ட்டு அவள் பாட்டிக்கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்கள் தானே லீக்கேஜ்னு சொன்னீங்க அப்படின்ட்டு இருக்கா. பாட்டி சரியான கத்திட்டு இருக்காங்க, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் இல்லை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணேன் அப்படின்னோடனே பாட்டிக்கு இதெல்லாம் உங்கள் கம்பெனியாக பண்ண சொன்னாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லு, இன்னொரு டைம் இப்படி வந்து நச்சிட்டு இருந்தாங்கன்னா நான் ஆப்போசிட்டாக கேஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, வேலை முடிக்கலையேன்ட்டு. அவன் நர்வஸில் கையை சுரண்டிட்டு இருக்க. பாட்டி ஆக்சுவலாக எதுக்கு திட்டிருப்பாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு பொண்ணு இவ்வளோ கேவலமாக வேலை வாங்கிட்டு இருக்கிற அளவுக்கு பண்ணிடுச்சு அப்படின்ட்டு தான் அவங்களுக்கு அதை தான் சங்கடப்பட்டுட்டு சொல்லியிருப்பாங்க. எனக்கு என்னோட இடத்த விற்கிறதுலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு போய் கம்பெனி கிட்ட சொல்லிடு, இதுக்கு மேலே எதனா பண்ணாங்கன்னா அப்புறம் நான் உன் கம்பெனி கூடயே டீல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பாட்டி திட்டி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் எதுவுமே பேசல, சாரி சரின்ட்டு விட்டு அழுதுருவா போல அப்படி சங்கடப்பட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறா. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட அட்டென்ஷன் வேணும்னு தான் இவன் அந்த தலைகளாக தொங்குறது அப்படின்ட்டு பண்ணியிருப்பா. இன்னொரு பக்கம் ஹொசுக்கிட்ட ஜெயிச்சுட்டு ஒரு மேட்ரு சொல்லலாம் அப்படின்ட்டு ஹொசுக்கிட்டே சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் தான் இவள் காலில் இப்படி பெல்ட் போட்டு நடக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இவளே ஹொசுக்கிட்ட கேட்டிருப்பா, அன்றைக்கி நீ எங்கள் அக்கா கூட தானே வந்த அப்படின்ட்டு. ஹொசுவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் கூட அவுட்டிங் வரியான்னு கேட்டிருப்பான். இவ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நான் வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பா. இதெல்லாம் எதுக்கு அவன் நினச்சி பார்த்துட்டு இருக்கானா, சின்ன வயசுலேருந்து யாருக்காச்சும் ஒரு அட்டென்ஷன் இவ வாங்கணும்னு நினச்சா
அது இவளுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. அதனால இவ என்ன பண்ணான்னா இந்த ரன்னிங் தான் அவளுக்கு எல்லாம், அதெல்லாம் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருப்பா கொஞ்சம் கூட சரியாகாமல். அவங்களோட கோச் கூட இவ்வளோ டைம் திட்டிருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, நான் ஓடி அவன்ட்டு இவள் பிடிவாதமாக இருக்க. அதே மாதிரி இவள் ஒரு மேட்ச் கூட முடிச்சிருக்க மாட்டா, கால் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கும், இனி அவள் வாழ்க்கை முழுக்க ஓட முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க அம்மா இவளை நான் எப்போ பெற்றனோ அப்போ எனக்கு பிடிச்சதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினையே ரொம்ப டார்கெட் பண்ணி பேசியிருப்பாங்க. சின்ன வயசில் அவங்க அம்மாவோட அட்டென்ஷன் கிடைக்காம தான் அவள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்பா. அப்போ கூட அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சரிவா அக்காவை பார்க்க போகலான்ட்டு மிரியவை தான் பார்த்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் வாழ்க்கையில் ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் நடக்கலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹொசு வந்தது பார்த்தீங்கன்னா அது குரூப் மீட்டில் பிளைண்ட் டேட்டு, அங்கே போய் இன்னொரு பொண்ணு வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவன் ஆக்சுவலாக மீட்டிங் தானே வந்திருப்பான், இதுலலாம் நமக்கு செட்டாக வந்துட்டு இவன் டக்குன்னு எந்திரிச்சிடறான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தா அது உனக்கு தெரிஞ்ச பொண்ணு போல், என்ன ஹொசு இங்கே வந்திருக்கா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கேட்டுட்ருக்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு கால், என்னன்னா ஹொசு தான் இந்த மாதிரி எங்கே இருக்க, எங்கே இருந்தாலும் இந்த அட்ரஸ்க்கு வான்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி என்ன அர்ஜென்ட்டு அப்படின்ட்டு அவளும் போய் வந்திருப்பா. பார்த்ததுக்கப்புறம் தான் இவ அப்படியே ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கா. ஏன்னா அந்த ஆனாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோயினோட ஸ்கூலில் இருந்திருப்பாள், அவள் தான். அவளை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கும். அவ்வளோ கொசா இருந்துட்டு இவளை விட்டுட்டு மிரே கூட ஓடி போனது. இன்னொரு பக்கம் நம்ம இவளை பார்க்குற கேட்டால் என்ன கூப்பிட்டுங்கிற மாதிரி ஹொசுவை திட்டிட்டு இருக்கா. இல்லை அவள் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னா, அதான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த பொண்ணு பார்த்தா என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு வந்து பேசிட்டு இருக்கா. ஹொசு இந்த மாதிரி பிளைண்ட் டேட் வந்து மாட்டிக்கிட்டான் பார்த்தீங்களா மீட்டிங்னு சொல்லிட்டு அந்த காமெடியெல்லாம் சொல்லிட்டு இவன் எப்போவுமே இப்படி தான் இல்லை அப்படின்ட்டு ஏதோ அவனை பற்றி 10 வருஷம் தெரிஞ்சவளாட்டையே பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஜெலஸ் ஆனாலும் அப்படியே வைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஹீரோயின் எங்கே வேலை செஞ்சுருக்கான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ கண்டென்ட் கிரியேஷன் ஆமா ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் தேடிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ பெரிய ஹோட்டலை பற்றி பேசிகிட்டு இருக்கா. அப்போ தான் ஹொசு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே நான் தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கேட்க, அப்போ எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியுமான்னு அந்த புள்ள கேட்குறா. அதனால் என்ன வாங்கி கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி ஹொசு சொல்ல, ஹீரோயினுக்கு என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. வெளியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹொசு என் கூட நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நீ பார்த்துப்போ அப்படின்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சரி இப்போ நான் வீட்டுக்கு போகல, இந்த மாதிரி ஒரு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஏதோ தோஜுவாமா அங்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹொசுவை கூப்பிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் தான் இருக்குது, இறக்கி விட்டுறீங்களான்னு கேட்குறா. ஆனால் அது ரொம்ப தூரம், நான் இந்த மாதிரி பாதியிலே போயிடுவேன் அப்படின்ட்டு இவ டேரெக்டாக அவாய்ட் பண்ண. சரி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹொசுவை கூப்பிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு வா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்க. ஹொசுக்கு என்னடா சொல்லுவேன் தயவு செஞ்சு வந்துடுறாங்கிற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் இந்த பொண்ணோட அமுச்சு விட்டுறான். அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பப்ளிக் ஒர்க்கர் தானே, அதை பற்றி ஏதோ ஓவராக பேசிகிட்டு இருக்கா, இடமோ இவ ஓவராக வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. அப்போது உனக்கும் உன் வேலையை பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சரி மிஜி என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்குறா. அவளை பற்றி எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டாப்பிக்கை மாற்றிட்டு இருக்க. ஏன் உனக்கு அவளை எவ்வளோ பிடிக்கும்ட்டு எனக்கு தெரியாதா, எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிட்ருக்கும், ஆனால் அவள் கொஞ்ச நாள் என்கிட்ட பேசாமையே போயிட்டா அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் தெரியாது, அவள் ஆக்சுவலாக இவ தான் அவாய்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்போ தான் அந்த புள்ள சொல்லியிருப்பா, அன்றைக்கி கூட நான் உன்ட்ட வந்து மிஜியை பற்றி தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அவன் ஏன் அப்படி பண்ணான் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, இப்படா கேட்டாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் அந்த பாட்டிக்கோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இறங்கினோன்னே நான் வந்துட்டு எங்களோட அத்தை கடை அதை பார்க்க தான் வந்தேன் அப்படின்ட்டு ஒரு உருட்டை போட்டு போகிறான். அந்த புள்ள இந்த அத்தை என்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு ஏதோ இன்ட்ரோகிரேட் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க. போதுண்டா சாமி ஆடுறவில்லாங்கிற மாதிரி இவ டக்குன்ட்டு கிளம்பிட்டு சின்ன நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிடுறா. சே இன்னமும் விசாரிக்கிறா இவ ஏதோ தீவிரவாதி மாதிரி, எப்படியோ இவ்வளோ நீ பார்க்க தேவையில்லைங்கிற மாதிரி ஹீரோயின் நிம்மதியாக இருக்க. இன்னொரு பக்கம் ஹொசு பார்த்தீங்கன்னா நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி வான்னு கூப்பிட்டுருப்பாள், அதையவே நினச்சிட்டு இருக்கா. என்னடா எனக்கு இவன் நினப்பாவே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவன் தூக்கம் இல்லாமல் ஹீரோயினை பற்றி நினச்சிட்டு இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி காய்ஸ் இந்த எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர்லாம் பண்ணிருங்க. மறக்காம கேட்ராமா வாய்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். பை ஸ்வீட்டீஸ்.